Hello viewers, welcome to Mavi Study Time. இன்னைக்கு நம்ம வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டன்சி சாப்டர் 3 illustration 8 தான் பார்க்க போறோம். illustration 8 நமக்கு journal entry தான். question என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. Pragadesh is a trader dealing in electronic goods who commenced his business in 2015. For the following transaction took place in the month of March 2018 past journal entry. அதாவது பிரகதீஷ் அப்படிங்கிறவங்க தான் ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ். அவங்களோட டிரான்சாக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட சொல்கிறாங்க. இது எல்லாமே மார்ச்சில் தான் நடந்திருக்கு. என்னென்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். பர்ச்சேஸ்ட் குட்ஸ் ஃப்ரம் ஒய்&கோ ஆன் கிரெடிட். ஒய்&கோங்க அப்படிங்கிற பர்சன் கிட்டே இருந்து நம்ம வந்து குட்ஸ் வந்து கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், சோல்டு குட்ஸ் டு டி&கோ ஆன் கிரெடிட். நம்ம குட்ஸ் வந்து கிரெடிட்டுக்கு விற்றுருக்கோம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டி&கோக்கு. பெய்டு ஒய்&கோ த்ரோ பேங்க் இன் ஃபுல் செட்டில்மெண்ட். இப்போ ஒய்&கோ கிட்டேருந்து நம்ம கடனுக்கு வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனில், அதை வந்து நம்ம மார்ச் 3ஆம் தேதி வந்து கொடுத்துட்டோம், ஃபுல் செட்டில்மெண்ட்டாக பண்ணியிருக்கோம். ஆனால் அமௌண்ட்டை கொஞ்சம் அப்படியே பாருங்கள், நம்ம 60,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் 58,000 ரூபா தான் கொடுத்து ஃபுல்லாக கடன் செட்டில் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், டி&கோ அக்செப்டட் எ பில் ட்ரான் பை பிரகதீஷ். டி&கோ வந்து பார்த்திங்கன்னா டி&கோக்கு நம்ம வந்து கடனுக்கு விற்றுருக்கோம். ஓகேங்களா, அவங்க வந்து நமக்கு ஒரு பில் கொடுத்துருக்காங்க. அது வந்து பிரகதீஷ் அப்படிங்கிறவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதாவது பிரகதீஷ்ங்கிறவங்க யார், ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ், அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு சொல்லுவோம். பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள்னு சொல்லி ரெண்டு எண்ணம் இருக்குது. பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம கடனுக்கு ஒருத்தவங்களுக்கு விற்றுருப்போம்ல, அவங்க வந்து இந்த டேட்குள்ளே நான் உங்களுக்கு இந்த கடனை செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பில் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம யார் விற்றுருக்காங்களோ அவங்க வந்து அதை வாங்கிப்பாங்க. ஸோ அப்படி வாங்கிக்கிட்டோன்னா அது வந்து பில்ஸ் ரிசீவபிள். இப்போ இங்கே பாருங்கள், டி&கோக்கு நம்ம பிரகதீஷ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கடனுக்கு குட்ஸை விற்றுருக்காங்க. அந்த டி&கோ திரும்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டேட்குள்ளே நான் உங்களுக்கு வந்து ஒரு கடனை செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பில் கொடுப்பாங்க. அதை வந்து பிரகதீஷ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி பண்ணிக்கிட்டோன்னா அது பில்ஸ் ரிசீவபிள். இதே நம்ம யார்கிட்டேருந்து கடன் வாங்கியிருக்கோம், நம்ம வந்து அவங்களுக்கு நான் இந்த டேட்குள்ளே நான் உங்கள் கடனை செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா, அதாவது நம்மளோட கிரெடிட்டர்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அது பேர் பில்ஸ் பேயபிள்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள் எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ கடனுக்கு வாங்கியிருந்தால் நம்ம மாதம் மாதம் கொடுத்துட்டு தான் போகிறோம். ஆனாலும் அது வந்து நமக்கு ஒரு அட்டாச் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நம்மக்கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து 50,000 ரூபாய்க்கு கடன் வாங்கிட்டு போயிருக்காங்க, கடனுக்கு குட்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க. எனக்கு திடீர்னு 50,000 ரூபாய் தேவைப்படுது. அப்போ அவன் வந்து நமக்கு கொடுக்க மாட்டான்ல, ஏன்னா அவனே கடனுக்கு தான் வாங்கிட்டு போயிருக்கான். அப்போ நான் அந்த பில்ஸ் ரிசீவபிள் இருக்குது பார்த்தீங்களா, அவன் கொடுத்துருப்பான்ல அந்த பில் வந்து, அதை கொண்டு போய் நான் பேங்க்கில் கொடுத்து நான் 50,000 ரூபா வந்து வாங்கிப்பேன். அவன் கொடுப்பான் பார்த்தீங்களா, அதாவது நம்மக்கிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு போயிருக்கான்ல, அவன் கொடுக்குற அமௌண்ட் வந்து பேங்க் வந்து எடுத்துக்கும். ஸோ இதுக்கு தான் பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள் வந்து ரெண்டு இடம் இருக்குது. அடுத்தது பாருங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள். சோல்டு குட்ஸ் டு எல் ஆன் கிரெடிட். எல்லுக்கு நம்ம வந்து குட்ஸை விற்றுருக்கோம் கிரெடிட்டுக்கு. அதே மாதிரி சோல்டு குட்ஸ் டு எம் ஆன் கிரெடிட். எம்முக்கும் நம்ம குட்ஸ் விற்றுருக்கோம் கிரெடிட்டுக்கு. ரிசீவ்ட் எ செக் ஃப்ரம் எம் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் அண்ட் டெபாசிட்டட் த சேம் இன்டு பேங்க். அதாவது எம் கிட்டேருந்து நம்ம ஃபுல் செட்டில்மெண்ட்டுக்கு காசு வாங்கிட்டோம், கடனுக்கு கொடுத்துருந்தோம்ல, இப்போ காசு வாங்கிட்டோம். இதுலேயே அமௌண்ட் பாருங்கள், 40,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் அவங்க வந்து எவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, 39,000 ரூபா கொடுத்து அவங்க கடனை முடிச்சிட்டாங்க. அப்படின்னா பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதே நீங்கள் மேலே பாருங்கள், நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், பர்ச்சேஸ் பண்ணனால 60,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், ஆனால் நம்ம 58,000 ரூபா தான் கொடுத்துருக்கோம். அப்போனா அவங்க வந்து நமக்கு கடன் கொடுத்துருக்காங்க, சாரி டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? நீங்கள் ஒரு சம் போடுறப்போ நம்ம பிஸ்னஸ் நடத்துகிறோமா, இப்போ இங்கே பிரகதீஷ்னு கொடுத்துருக்காங்களா, இந்த பிரகதீஷ் வந்து நம்மன்னு சொல்லி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்படி பண்ணி நீங்கள் பார்க்குறப்ப தான் சம் ஈஸியாக புரியும். அடுத்தது பாருங்கள், குட்ஸ் ரிட்டன் டு ஒய்&கோ. இப்போ ஒய்&கோ கிட்டேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து கொஞ்சம் குட்ஸ் 40,000 ரூபா குட்ஸை சாரி 4,000 அளவுக்கு குட்ஸ் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்கள், எல் பிகம் இன்சால்வெண்ட் அண்ட் ஒன்லி 90 பைசே பர் ருபி இஸ் ரிசீவ்டு பை கேஷ் இன் ஃபைனல் செட்டில்மெண்ட். இந்த இன்சால்வெண்ட் அப்படின்னாலே நமக்கு பேட் டெப்ஸ் தான். கம்பெனியை பொறுத்தவரை பேட் டெப்ஸ், அவங்களால கொடுக்க முடியல. அவங்க வாங்கின கடன், இப்போ எல் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, 20,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்களால அது ஃபுல்லாக கொடுக்க முடியல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து 90 பைசாவாக போட்டு எவ்வளோ வருதோ அவ்வளோதான் என்னால் கொடுக்க முடியும். அப்படி அதாவது ஒரு ரூபாய்க்கு 90 பைசா நான் கொடுத்து உங்கள் கடனும் செட்டில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி வந்துட்டாலே நம்ம கம்பெனியை பொறுத்தவரை இது பேட் டிப்ஸ். இது எல்லாமே நான் வந்து ஜேர்னலோட எக்ஸாம்பிள் சம்ஸில் சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், அது ரொம்ப புரியும் உங்களுக்கு பார்த்துட்டு வரப்போ. அடுத்து பாருங்கள், குட்ஸ் ரிட்டர்ன்டு பை எம். இப்போ எம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எம்
எம்முக்கு வந்து நம்ம குட்ஸை வந்து கொடுத்துருக்கோம், விற்றுருக்கோம் கிரெடிட்டுக்கு. அவங்க வந்து குட்ஸை வந்து நம்மக்கிட்டே ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க ஒரு 3000 ரூபாய்க்கு அளவுக்கு. இந்த குட்ஸ் எதுக்காக ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில குட்ஸ் வந்து டேமேஜாக இருக்கலாம், இல்லை சில குட்ஸ் வந்து அவங்க கேட்ட குட்ஸ் வந்து போயிருக்காது. அந்த மாதிரி இருக்கிறப்போ குட்ஸை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம சம்ஸ் பார்க்கலாம். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். நம்மளோட ஓனர் யார்? பிரகதீஷ். ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் பிரகதீஷ் ஜேர்னல் என்ட்ரி போடுறோம். இது எல்லாமே எப்போ நடந்திருக்கு? மார்ச்சில் தான் நடந்திருக்கு. இயர் பார்த்தீங்கன்னா 2018 மார்ச் 1 வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரெடிட்டுக்கு ஒயன்கோ கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் என்னன்னு சொல்லணும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு எந்த பர்சன் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணாமோ அவங்களோட நேம் போட்டோம். ஒயன்கோ அக்கௌண்ட்டு எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்? 60,000க்கு பர்ச்சேஸ் பண்ணோம். டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் 60,000 போட்டாச்சு. நரேஷன் எழுதிக்கோங்க. நரேஷன் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிக்கோங்க. பட் நரேஷன் எழுதுறதுக்கு முன்னாடி பீயிங்னு போடணும். நரேஷன் எழுத மறந்துடாதீங்க. அடுத்தது மார்ச் 2 வந்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். டிஎன்கோக்கு நம்ம கிரெடிட்டுக்கு சேல் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? கிரெடிட் சேல்னா என்ன பண்ணுவோம்? டெபிட்டில் வந்து யாருக்கு சேல் பண்ணமோ அவங்க நேம் டிஎன்கோ அக்கௌண்ட் டெட்டார் டு என்ன நடந்திருக்கு? சேல்ஸ் தான் நடந்திருக்கு. டு சேல்ஸ் அக்கௌண்ட்ங்கிறது கிரெடிட்டில் போடணும். எவ்வளோக்கு பண்ணியிருக்கோம்? 30,000க்கு பண்ணியிருக்கோம். டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் 30,000 போட்டாச்சு. நரேஷன் எழுதிக்கணும். அடுத்தது மார்ச் 3 வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயன்கோக்கு நம்ம ஃபுல்லாக செட்டில் பண்ணிட்டோம். அதாவது 60,000 ரூபாய்க்கு நம்ம கடனுக்கு வாங்கியிருந்தோம். ஓகேங்களா? 60,000க்கு வாங்கியிருந்தோம். ஆனால் நம்ம எவ்வளோன்னு கொடுத்து செட்டில் பண்ணியிருக்கோம்? 58,000 தான் கொடுத்து செட்டில் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த 2,000 வந்து நம்ம என்னது டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ யாருக்கு நம்ம கொடுக்க போகிறோம்? ஒயன்கோக்கு தானே கொடுக்க போகிறோம். ஸோ ஒயன்கோ அக்கௌண்ட் டெட்டா டு எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் மூலயமா கொடுக்குறோம். கொஷின்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, பேங்க் மூலயமா கொடுக்குறோம். ஸோ டு பேங்க் அக்கௌண்ட் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஒருவேளை நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருந்தோன்னா நம்ம டெபிட்டில் வந்து போடணும் டிஸ்கவுண்ட் அலோடுன்ட்டு. இப்போ ஒயன்கோக்கு நம்ம எவ்வளோ கொடுக்கணும்? 60,000 கொடுக்கணும். பேங்க் மூலயமா எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 58,000 கொடுத்துருக்கோம். பேலன்ஸுக்கு அந்த 2,000 நம்ம என்னது டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? நரேஷன் எழுதிடணும். அடுத்தது பாருங்கள், மார்ச் 4 என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்கோ கொடுத்த பில்லை வந்து நம்ம பிரகதீஷ் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பில்ஸை ரிசீவ் பண்ணியிருக்கோம். பிஸ்னஸ்குள்ளே என்ன வந்திருக்கு? பில்ஸ் வந்திருக்கு. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டா டு யார்கிட்டேருந்து வந்திருக்கு? டிஎன்கோ. ஸோ டு டிஎன்கோ அக்கௌண்ட் எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 30,000 போட்டாச்சு. அடுத்தது மார்ச் 5 என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து எம்முக்கு வந்து மார்ச் 5 என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். எல்லுக்கு வந்து நம்ம கிரெடிட்டுக்கு விற்றுருக்கோம். ஓகேங்களா? அப்போது எல் அக்கௌண்ட் டெட்டா டு என்ன நடந்திருக்கு? சேல்ஸ் பண்ணியிருக்கோமோ டு சேல்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா 20,000 நரேஷன் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் மார்ச் 6 பாருங்கள். எம்க்கு வந்து நம்ம கிரெடிட்டுக்கு சேல் பண்ணியிருக்கோம். ஸோ எம் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 40,000க்கு பண்ணியிருக்கோம். ஸோ 40,000 டெபிட்லி கிரெடிட்லி போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எம்முக்கு வந்து நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? கொஷினில் என்ன போட்டிருந்தாங்க? எம் கிட்டேருந்து நம்ம செக் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஃபுல் செட்டில்மெண்ட்டாக அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம 40,000 ரூபாய்க்கு அவங்களுக்கு சேல் பண்ணியிருந்தோம். ஆனால் அவங்க நமக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 39,000 கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? நம்ம சேல் பண்ணது வந்து 40,000. அவங்க நமக்கு வந்து ஃபுல் செட்டில்மெண்ட்டாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 39,000. அதுவும் பேங்க்கில் போட்டு விட்டுட்டாங்க. அப்போ மீதி இருக்க 1,000 ருபீஸ் என்னது? டிஸ்கவுண்ட் அலௌடு. நம்ம வந்து அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் உள்ளே வருது. பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். டிஸ்கவுண்ட் அலோட் அக்கௌண்ட் டெட்டார் டு யாருக்கு பண்ணியிருந்தோம்? எம் அக்கௌண்ட்டுக்கு. ஆக்சுவலாக எம் அக்கௌண்ட் எவ்வளோ கொடுக்கணும்? 40,000 கொடுக்கணும். ஆனால் பேங்க்கில் அவங்க 39,000 கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் அந்த 1,000 வந்து டிஸ்கவுண்ட் அலௌடு. நரேஷன் எழுதிக்கலாம். அடுத்தது மார்ச் 8 என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஒயன்கோக்கு நம்ம சேல் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதை வந்து அவங்க ஒயன்கோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா? அதை வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம். நான் அவங்க கிட்டேருந்து வாங்கினது வந்து இவ்வளோ குட்ஸ் வந்து நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ யார்கிட்டேருந்து வாங்கியிருந்தோம்? ஒயன்கோ அக்கௌண்ட் டெட்டா டு என்ன பண்ணுறோம்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம். டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் எவ்வளோ? 4,000 போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த எல்என்கோக்கு வந்து நம்ம சேல் பண்ணியிருந்தோம்ல, அவங்களால ஃபுல்லாக கொடுத்து நம்ம கடனை செட்டில் பண்ண முடியல. அதனால் அவங்க வந்து ₹1 நான் வந்து 90 பைசா வந்து நான் கொடுத்து உங்கள் கடனை வந்து செட்டில் பண்ணுறேன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அப்போது நம்ம எல்லுக்கு வந்து ஆக்சுவலாக எவ்வளோக்கு விற்றுருந்தோம்? 20,000க்கு விற்றுருந்தோம். அவங்களால 20,000 கொடுத்து அவங்க கடனை இது பண்ண முடியாதனால நான் வந்து 90 பைசாவா, அதாவது ₹1 90 பைசாவாக கொடுத்து உங்கள் கடனை செட்டில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 20,000 இன்ட்டு 0.9 போட்டுக்கோங்க. போட்டுட்டு இன்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 18,000 வரும். ஓகேங்களா?
அப்போது இந்த 20,000லேருந்து 18,000 போயிடுச்சுன்னா நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்க 2,000 வந்து அவங்க கொடுக்கல. இது வந்து நமக்கு கம்பெனிக்கு பேட் டெப்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ கேஷ் அவங்க கிட்டேருந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்? கேஷ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 18,000 தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். பேட் டெப்ஸ் எப்போவுமே டெபிட்டில் தான் வரணும். பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோ பேட் டெப்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2,000 நமக்கு பேட் டெப்ஸ். யார் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம்? எல்என்கோ. ஸோ எல் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 20,000. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட் என்ட்ரி என்ன பாருங்கள், நம்ம வந்து சேல்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அதாவது எம்முக்கு வந்து நம்ம விற்றுந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெட்டா டு நம்ம சேல் பண்ணது தானே திரும்ப ரிட்டர்ன் வருது. ஸோ பிஸ்னஸ்க்குள்ளே வருது, அதை வந்து டெபிட் பண்ணும். சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெட்டா டு யார் பண்ணியிருக்கா? எம் அக்கௌண்ட் டு எம் அக்கௌண்ட். எவ்வளோ பண்ணியிருந்தாங்கன்னா 3,000 அது வந்து டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் போட்டுடணும். இதே பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னா அது வந்து கிரெடிட்டில் போடணும். சேல்ஸ் ரிட்டர்ன்னா டெபிட்டில் போடணும். இவ்வளோ தான் இந்த சம். நெக்ஸ்ட் 9th சம் illustration 9 பார்க்கலாம். வள்ளுவர் இஸ் ஏ சோல் ட்ரேடர் டீலிங் இன் டெக்ஸ்டைல்ஸ். இதில் வந்து ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ் யார்? வள்ளுவர் அப்படிங்கிறவங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் பாஸ் ஜேர்னல் என்ட்ரி ஃபார் த மந்த் ஆஃப் மார்ச் 2018. மார்ச் 1 என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். commenced business with cash with goods. அதாவது இவங்க கேஷ் 90,000 வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குட்ஸ் 60,000 வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் purchased 20 ரெடிமேட் ஷர்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸ்என்கோ ஆன் கிரெடிட். இவங்க வந்து டெக்ஸ்டைல் தானே வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 20 ரெடிமேட் ஷர்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. எக்ஸ்என்கோ கிட்டேருந்து கடனுக்கு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேஷ் டெபாசிட்டட் இன்டூ பேங்க் த்ரூ கேஷ் டெபாசிட் மிஷின். பேங்க்கில் கொண்டு போய் காசு போட்டிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30,000க்கு. purchase 10 ரெடிமேட் சாரீஸ் ஃப்ரம் ஒய்&கோ பை கேஷ். கேஷுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 10 ரெடிமேட் சாரீஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், பெய்டு எக்ஸ்என்கோ த்ரூ நெஃப்ட் மூலயமா எக்ஸ்என்கோக்கு பே பண்ணியிருக்காங்க. சோல்டு 5 சாரீஸ் டு ஏஎன்கோ ஆன் கிரெடிட். அதுக்கப்புறம் கிரெடிட் சேல் நடந்திருக்கு. ஏஎன்கோ அப்படிங்கிறவங்களுக்கு வந்து 5 சாரீஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஏஎன்கோ டெபாசிட் த அமௌண்ட் டியூ இன் கேஷ் டெபாசிட்டட் மிஷின். அந்த ஏஎன்கோக்கு நம்ம சேல் பண்ணியிருந்தோம்ல, அவங்க வந்து நமக்கு பேங்க்கில் வந்து காசு போட்டு விட்டுட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா purchased 20 sarees from Z&Co and paid through debit card. 20 sarees வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி பேங்க் மூலயமா நம்ம பே பண்ணிட்டோம். டெபிட் கார்டெலாம் எங்கே யூஸ் பண்ணுவோம்? பேங்க்கில் தானே. பேங்க் மூலயமா நம்ம செட்டில் பண்ணிட்டோம். அடுத்தது பாருங்கள், ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு ஃபார் அண்ட் பெய்ட் த்ரூ ஏ நெட் பேங்கிங். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கும் பேங்க் மூலயமா பே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மார்ச் 10 என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் சார்ஜஸ் லிவிடு. அது வந்து ஒரு 200 rupees இருக்குது. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ சொல்யூஷன் பாருங்கள். இந்த ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ் யார்? வள்ளுவர். இந்த புக்ஸ் ஆஃப் வள்ளுவர் ஜேர்னல் என்ட்ரி போடுறோம். வந்து 2018 மார்ச்சில் தான் இது எல்லாமே நடந்திருக்கு. மார்ச் 1 என்ன பண்ணியிருக்கோன்னா கேஷும் குட்ஸும் வச்சு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே நமக்கு கேபிட்டல். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டா, ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டா டு வள்ளுவர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். கேஷ் எவ்வளோ வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்? 90,000. ஸ்டாக் வந்து 60,000. மொத்தமாக இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1,50,000 நம்ம வந்து வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நரேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு யார்ட்டேருந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? எக்ஸ்என்கோ கிட்டேருந்து எக்ஸ்என்கோ. எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 10,000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன வருது? பிஸ்னஸ்க்குள்ளே பேங்க் வருது. பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30,000. அதுக்கப்புறம் குட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 6,000. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள், மார்ச் 5 என்ன நடந்திருக்கு? எக்ஸ்என்கோக்கு வந்து நம்ம வந்து பே பண்ணியிருக்கோம். நம்ம எக்ஸ்என்கோ கிட்டேருந்து கடனுக்கு வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம். எக்ஸ்என்கோ அக்கௌண்ட் டெட்டா டு எது மூலயமா பே பண்ணியிருக்கோம்? பேங்க் மூலயமா டு பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000. அதுக்கப்புறம் ஏஎன்கோக்கு வந்து நம்ம கிரெடிட் சேல் பண்ணியிருக்கோம். ஸோ ஏஎன்கோ அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,000. இந்த ஏஎன்கோ என்ன பண்ணியிருக்காங்க? மணி வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அது வந்து எப்படின்னா பேங்க் மூலயமா பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க் பிஸ்னஸ்குள்ளே வருது. பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு யார் பண்ணியிருக்கா? ஏஎன்கோ டு ஏஎன்கோ அக்கௌண்ட் எவ்வளோ? 4,000 பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மார்ச் 8 வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணதை பேங்க் மூலயமா அதாவது கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் பேங்க் மூலிமா காசு கொடுத்துருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,000. அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதுவும் இப்படி தான் பேங்க் மூலிமா நம்ம கொடுத்துருக்கோம், பணம் வந்து கொடுத்துருக்கோம். அப்போ ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டெட்டா டு எப்படி பணம் கொடுத்துருக்கோம்? பேங்க் மூலிமா டு பேங்க் அக்கௌண்ட் 6,000. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் சார்ஜஸ் வந்து
எடுத்திருக்காங்க. இப்போ பேங்க் சர்வீஸ் அந்த மாதிரி இருக்கப்போ சார்ஜஸ் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் எடுத்திருக்காங்க. ஸோ பேங்க்ஸ் சார்ஜஸ் அக்கௌண்ட் டெட்டா டு அது எது மூலிமா எடுக்கிறாங்க, பேங்க்லேருந்து தான், டு பேங்க் அக்கௌண்ட் 200 அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த இல்லஸ்ட்ரேஷன்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.